தங்களை காணப்போகிறேன். அடியேனின் ஆச்சாரியர் சொன்னார், அடியேனின் வாழ்க்கையில் ஏற்பட போகும் பல விஷயங்களுக்கும் தங்களுடைய தொடர்பு இருக்கிறதென்று. பின்பு ஏன் உம்மை எம்மிடமிருந்து மறைத்து விளையாடுகிறீர்? சீக்கிரம் வெளிப்பட்டு வாருங்கள் பிரபு. அடியேனின் கண்களுக்கு புலனாகுங்கள். விரைந்து வாருங்கள் சுவாமி. சுவாமி, இப்படி உணர்ச்சி வசப்படுவது தங்கள் தேகத்திற்கு நல்லதல்ல. தயவு செய்து ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமாம் சுவாமி, தங்களுக்கு என்னவாயிற்று? திருக்கோஷ்டி, ஒரு உயர்ந்த கனவு. அதில் அடியேனின் ஆச்சாரியர் மணக்கால் நம்பி சுவாமிகளை தரிசித்தேன். ஏற்கனவே உங்கள் அனைவரிடமும் தெரிவித்த கருத்தான அடியேனின் காஷ்மீர யாத்திரை பற்றி ஆச்சாரியரிடம் தெரிவித்தேன். ஆனால் அவர் அடியேனை யாத்திரை செல்ல வேண்டாம் என்று தடுத்து விட்டார். இதோ இங்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறாரே, இந்த மகானால் அந்த காரியம் கைகூடும் என்றார். அப்படி என்றால் வேதாந்த சூத்திரத்திற்கு பாஷ்யம் செய்யும் பணியை அடியேனால் மேற்கொள்ள முடியாது என்று கூறினார். அவ்வுயர்வான பணியை எதிர்வரப்போகும் மகானான இவர் செய்து முடிப்பார் என்று அறிவித்தார். அடியேனின் விருப்பம் நிச்சயம் பூர்த்தியாகும் என்ற அளவில் அடியேனுக்கு திருப்தியே. இது யாரால் நிகழ்த்தப்பட்டால் என்ன? ஆனால் ஒன்று நிச்சயம், அடியேனின் ஆச்சாரியர் எப்பொழுதும் என் கூடவே இருந்து கொண்டிருக்கிறார். நிழல் போல் அடியேனை தொடர்ந்து ரட்சித்துக் கொண்டு வருகிறார். அவ்வகையில் அடியேன் மிகவும் தன்யனானேன். அவர் கூறியபடி அடியேன் காஷ்மீர யாத்திரை செல்லப் போவதில்லை. நீங்கள் யாரும் அதற்கான முயற்சியில் இறங்க வேண்டாம். சரி, நேரமாகிவிட்டது. நீங்கள் உங்கள் இடம் சென்று உறங்குங்கள். தஞ்சா, இந்தா, இது மாப்பிள்ளையுடையது தானே, வைத்துக்கொள். அவருடையதை நான் ஏற்கனவே மடித்து வைத்தாயிற்று. இது அப்பாவுடையதம்மா. ஓ, இது அப்பாவுடையதா? அம்மா, அந்த வெள்ளி குத்து விளக்கை நான் பூஜை அறையில் எடுத்து வைத்திருக்கிறேன். என்னடி இது? நீ புக்ககத்திற்கு எடுத்துக்கொண்டு போகத்தானே வாங்கி கொண்டு வந்தது? எடுத்துக்கொண்டு போ. ஐயோ வேண்டாம் அம்மா, நீ அடுத்த வாரம் அப்பாவோடு எங்கள் அகத்திற்கு வருகிறேன் என்று சொன்னாய் அல்லவா? அப்போது எடுத்துக்கொண்டு வா. வெறுங்கையுடன் வந்த மாதிரி இருக்க வேண்டாம். என் மாமியாருக்கும் பிறந்தகத்து சீர் என்று பெருமையாக இருக்கும். என்னவோ போ. பிறந்தகத்திற்கு வந்தாய் என்றுதான் பெயர். வந்ததும் தெரியவில்லை, போவதும் தெரியவில்லை. தஞ்சா, ஒரு வாரமாவது இங்கு இருந்திருக்கலாம் அல்லவா? ஒரு வாரமா? அம்மா, அவர் பாசுர வகுப்பு பற்றிய நினைவாகவே இருக்கிறார். நேற்றைய முன்தினமே புறப்படலாமா என்றார். நான் தான் அவரை இழுத்து பிடித்து வைத்திருக்கிறேன். தஞ்சா, என்ன பிரயோஜனமடி? சித்ரா பௌர்ணமிக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்து வைத்துவிட்டு கடைசி நேரத்தில் கிளம்பி போய்விட்டாரே. அன்று அவரை உன்னால் பிடித்து வைக்க முடியவில்லையே, ஏன்? அம்மா, இப்போது அதனால் என்ன கெட்டு போய்விட்டது? இன்னொரு முறை போனால் போயிற்று. அசடே, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதடி. நான் அன்றே சொன்னேன் அல்லவா, அகத்துக்காரரை சற்று நம் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். கல்யாணமான புதிதில் உன் அப்பாவும் இப்படித்தான். திடீர் திடீர் என்று வெளியே கிளம்பி விடுவார். அகத்தில் ஒருத்தி தனக்கென்று கொட்ட கொட்ட காத்து கொண்டிருப்பாளே என்று அவருக்கு நினைவே இருக்காது.
புருஷர்கள் வெளியே போய்விட்டால் பல சமயங்களில் குடும்பம் மனைவியை பற்றியெல்லாம் மறந்தே விடுவார்கள். தனக்கு திருமணமாகிவிட்டதே, தனக்கென்று நிரந்தர வருமானம் வேண்டாமா என்பதை பற்றியெல்லாம் யோசிக்கவே மாட்டார்கள். இந்த ஊரில் யஜ்ஞம், அந்த ஊரில் கல்யாணம் என்று உன் அப்பாவின் சிநேகிதர்கள் அவரை அழைத்துக் கொண்டு போவார்கள். திரும்பி வந்ததும், என்ன சுவாமி, சம்பாவனை இவ்வளவு குறைவாக கொடுத்திருக்கிறார்களே என்று கேட்டால் என்ன செய்வது? தலைமை பிரகஸ்பதி அழைத்துக் கொண்டு போகிறார். அவர் பார்த்து எனக்கு என்ன கொடுக்கிறாரோ அதை நான் வாங்கி கொண்டு வருகிறேன், சம்பாவனையை கூட்டிக் கொடுங்கள் என்று எப்படி சங்கோஜம் விட்டு கேட்பது என்பார். தஞ்சா, நீ பிறந்த பிறகுதான் ஓரளவுக்கு குடும்பம் என்றால் என்ன, அதில் நம் பொறுப்பு எவ்வளவு என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு விட்டார். அதுவும் அவராகவே புரிந்து கொள்ளவில்லை. நான் தேள் கொட்டுவது போல் கொட்டி கொட்டி ஒருவாறாக நானேதான் புரிய வைத்தேன். அவ்வளவுதான். இப்போது செய்து கொண்டிருக்கிறாரே, இந்த வியாபாரத்தை ஆரம்பித்தார். எதற்கு இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால், உன் அகத்துக்காரரை அவர் போகிற போக்கிற்கெல்லாம் விட்டுவிடக் கூடாது. 4 முறை அவர் போகிற வழிக்கெல்லாம் விட்டால் 2 முறை நாம் இழுத்து பிடிக்க வேண்டும். அப்படியா? சரி, பார்க்கலாம். முதலில் நீ சொன்னதை எல்லாம் மனதில் இருத்திக் கொள்ள பார்க்க வேண்டும். அதன் பிறகுதான் அதை நடைமுறைப்படுத்துவதை பற்றி யோசிக்க வேண்டும். முக்கியமாக இன்னொன்று சொல்கிறேன் தஞ்சா, அகத்துக்காரரை உன் பிடிக்குள் கொண்டு வர பார்க்கிறாய் என்று அவர் தப்பித்தவரை கூட உணர்ந்து விடக்கூடாது. நாசுக்காக தான் இதையெல்லாம் செய்ய வேண்டும். மாப்பிள்ளை வந்துவிட்டார். என்ன, புறப்பட வேண்டியதுதானே? நீ வேண்டுமென்றால் இன்னும் 4-5 நாட்கள் இங்கு இருந்துவிட்டு வாயேன். வேண்டாம், நான் வருகிறேன். அரை மனதோடு சொல்லவில்லையே. மாப்பிள்ளை, பெண்களுக்கு பிறந்தகத்திலேயே இருப்பது பிடித்தமான விஷயம்தான். ஆனால் எப்போது? அகத்துக்காரரும் கூடவே இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான். பிறந்தகத்தில் சீராடும் போது எங்கள் அகத்தில் இப்படி, எங்கள் அகத்தில் அப்படி என்று புக்ககத்தின் பெருமைகளை பீற்றிக்கொண்டே இருப்பார்கள். புக்ககத்தில் பிறந்தகத்தின் பெருமைகளை பாடிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் எல்லாமே அகத்துக்காரரை மையமாக வைத்து மட்டும்தான். கேட்கவே வியப்பாக இருக்கிறது மாமா. தாங்கள் எப்படி இவ்வளவு நுணுக்கங்களை அறிந்து வைத்திருக்கிறீர்கள்? அனுபவம் தான் மாப்பிள்ளை. 17-18 வருட அனுபவம். சுவாமி, மாப்பிள்ளை நுணுக்கம் என்று சொன்னதும் தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. என்ன? மாப்பிள்ளைக்கும் தங்கள் வியாபார நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து அவரையும் இதில் ஈடுபடுத்தலாமே. வெளியூருக்கெல்லாம் சென்று வர சிரமப்படுகிறீர்களே, அவற்றையெல்லாம் மாப்பிள்ளையும் பார்த்து கொண்டால் தங்களுக்கும் சிரமம் குறையும். மாப்பிள்ளையும் சற்று திரவியம் சேர்க்கலாம். ஆமா மாப்பிள்ளை, இது நல்ல யோசனையாகத்தான் தெரிகிறது. கொஞ்ச நாட்கள் அடியனுடனே இருந்து வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொண்டால் பிறகு தங்களுக்கென்றே ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பித்து கொடுத்து விடுகிறேன். இல்லை, மன்னிக்க வேண்டும். அடியனுக்கு இதற்கெல்லாம் நேரமில்லை. உண்ணுவதற்கும் உறங்குவதற்கும் செலவழிக்கும் நேரம் கூட வீணாகிறதோ என்று கவலைப்படுபவன் அடியேன். அடியேன் செய்ய வேண்டிய சமுதாய பணிகள் இன்னும் நிறைய இருக்கின்றன. இது தவிர அடியேன் பெற்றிருக்கும் விஷய ஞானம் மிக மிக குறைவு. அடியேன் இன்னும் நிறைய படிக்க வேண்டும், நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். வேண்டுமென்றால் இந்த வியாபார நுணுக்கங்களை வேங்கட கிருஷ்ணனுக்கு கற்றுக் கொடுங்கள். அவனுக்கு தனியே ஒரு நிறுவனம் அமைத்துக் கொடுங்கள். திரவியம், வியாபாரம் இது போன்ற விஷயங்களிலிருந்தெல்லாம் அடியேன் வெகு தூரத்தில் இருக்கிறேன். மனதில் இருப்பதை மறைக்காமல் சொல்லிவிட்டேன். அவை தங்கள் மனதை புண்படுத்தி இருக்குமானால் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன், அடியேனை மன்னியுங்கள். தஞ்சா, புறப்படலாமா? அம்மா, நான் சென்று வருகிறேன். அப்பா, நான் சென்று வருகிறேன். வருகிறேன்.
சோமயாஜி நமஸ்காரம். அடடே, நமஸ்காரம் மயூரவணன் சுவாமிகளே. என்ன ராமானுஜனும் மாற்றுப்பெண் தஞ்சமாம்பாளும் எப்படி இருக்கிறார்கள்? மிக்க நலம் சுவாமி. பிள்ளையாண்டன் தஞ்சமாம்பாளை அழைத்துக் கொண்டு சம்மந்தி அகத்திற்குத்தான் சென்றுள்ளான். அப்படியா? மிகவும் சந்தோஷம். என்னதான் ஒரே ஊராக இருந்தாலும் கல்யாணமானதும் பெண் வீட்டுக்கு சென்று மாப்பிள்ளை ஓரிரு நாள் தங்குவது சம்பிரதாயமாயிற்றே. ஆமாம் சுவாமி, அதனால்தான் அனுப்பியிருக்கிறேன். அநேகமாக இன்று நம் அகத்திற்கு வந்து விடுவார்கள். வரட்டும் வரட்டும், வாருங்களேன், பிரகாரத்தை சுற்றி கொண்டே பேசலாம். தாங்கள் கோயிலுக்கு வந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது போல இருக்கிறதே. ஆம் சுவாமி, உடம்பு சற்று பாங்கில்லை. குளிர் காய்ச்சலாக இருந்தது. தலைக்கு தீர்த்தமாடக்கூடாது என்று வேறு வைத்தியர் சொல்லிவிட்டார். ஒரு வாரம் உடம்பு உடம்பாகவே இல்லை. இப்போது சற்று சௌகரியமானதும் உடனே ஆதிகேசவனை தேடி வந்து விட்டீர், அப்படித்தானே? என்னை பற்றி விடுங்கள். இப்பொழுதுதான் அகத்தில் கல்யாணத்தை ஓடி ஆடி முடித்திருக்கிறீர்கள். அதற்குள் கோவில் பொறுப்புகளில் கவனம் செலுத்த வேண்டுமா? ஓரிரு நாட்கள் ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டியதுதானே? இப்பொழுது உடனடியாக கோவிலில் உற்சவங்கள் கூட ஏதும் இல்லையே. பிறகு ஏன் உடம்பை வருத்திக் கொள்ளுகிறீர்கள்? கொஞ்சம் உடம்பையும் கவனித்துக் கொள்ளுங்கள் சோமயாஜி. சரீரம் நிலையற்றது, நித்தியப்படி முதுமையாய் மாறிக்கொண்டே இருப்பது ஒரு நாள் திடீரென்று கீழே விழுந்துவிடப் போகிறது. அதனால் உடல் வலிமையோடு இருக்கும்போதே ஆதிகேசவனுக்கு நம்மால் ஆன சேவைகளை செய்துவிட வேண்டும். அதில் அலுப்பே பார்க்கக்கூடாது. தாங்கள் சொல்வது சரிதான். கோவிலுக்கு வந்து பகவானை தரிசித்து துளசி தீர்த்தம் சுவீகரித்து விட்டால் போதும். மனவியாதியானாலும் உடல் வியாதியானாலும் சட்டென்று பறந்து போகும். அப்படியே உம்மை போன்ற வேத விற்பனரிடம் 4 வார்த்தை பேசிக் கொண்டிருந்தாலே போதும். உமது மதுரமான வாக்கால் பகவத் சேவையில் புது உத்வேகமே பிறந்துவிடும். சோமயாஜி, ஸ்ரீபெரும்புதூரை பொறுத்தவரை அடியேனின் சிஷ்யன் ராமானுஜன் தான் பொது வசீகரனாக இருக்கிறான். அவன் வாக்குத்தான் மிகவும் மதுரமானது. தாங்கள் ஒரு ஆசியத்திற்காக கூட அடியேனை அப்படி கூற வேண்டாம். இது தங்களின் தன்னடக்கத்தை காட்டுகின்றது. இல்லை சோமயாஜி, உண்மையாகத்தான் சொல்கிறேன். நம் ஆதிகேசவன் உற்சவங்களில் உலா வரும்போது தங்கள் குமாரன் ராமானுஜன் குடைபிடித்து வரும் பாங்கும், பெருமாள் திருப்பள்ளி கொள்ளும்போது கவரி வீசுவதும் அழகோ அழகு. அப்படி ஒரு கைங்கரிய நிஷ்டனுக்கு மதுரமான வாக்கு இருப்பதில் ஆச்சரியம் என்ன? என்னவோ தங்களைப் போன்ற பெரியோர்களின் ஆசிர்வாத பலம், அடியேனின் முன்ஜென்ம சுக்ருதம். நல்ல சப்தங்களை கேட்கிறேன். தங்கள் அனைவரின் பூரண ஆசியாலும் இந்த ஆதிகேசவனின் அருளாலும் குடும்ப வாழ்க்கையிலும் அவன் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும். சோமயாஜி, இந்த பெருமாளின் ஆசியும் அனுகிரகமும் எப்பொழுதும் ராமானுஜனுக்கு உண்டு. அவ்வளவு ஏன், காலக்கிரமத்தில் அவன் அங்கும் இங்கும் ஓடி என்ன காரியம் பார்த்தாலும் இந்த ஆதிகேசவன் சந்நிதியில் வந்து என்றும் தஞ்சமாக இருப்பான். பிறகு அவனுக்கு ஆசிகளுக்கு என்ன குறை? சோமயாஜி, அடியேன் ஒரு முக்கியமான விஷயத்தை தங்களிடம் பேச வேண்டும் என்று இருந்தேன். சொல்லுங்கள் சுவாமி. ராமானுஜனின் பாடசாலை மேற்படிப்பு விஷயமாக என்ன யோசித்திருக்கிறீர்கள்? சுவாமி, இன்னும் அதிகபட்சம் 10 அல்லது 15 நாட்கள் கல்யாணத்திற்காக வேண்டிக் கொண்ட பிரார்த்தனைகள் முடிந்து ராமானுஜன் தங்கள் பாடசாலைக்கு வந்து விடுவான். அடியேனின் பாடசாலைக்கு வந்து அவனுக்கு ஆக வேண்டியது இனி ஒன்றும் இல்லை. அடியேன் ராமானுஜனின் மேற்படிப்பு பற்றி கேட்டேன் சோமயாஜி. தாங்கள் கேட்பது புரியவில்லை சுவாமி. ராமானுஜன் தன் படிப்பின் அடுத்த கட்டமாக வேதாந்தங்களை அறிய வேண்டாமா? அதில் பாண்டித்யம் பெற வேண்டாமா? உபனிஷத்துகள் அன்றோ வேதங்களின் சாரமான விஷயம். அதை அவன் கற்க வேண்டாமா? அவசியம் சுவாமி. அதையும் தாங்கள்தானே அவனுக்கு போதிக்க வேண்டும். அடுத்த மாதமே கூட ஆரம்பித்து விடலாம். அடியேனும் ராமானுஜனிடம் இது பற்றி கூறிவிடுகிறேன். அவசரப்படாதீர்கள் சோமயாஜி. ராமானுஜனின் மேற்படிப்பு பாடத்தை, அதாவது வேதாந்த பாடத்தை அடியேனால் போதிக்க இயலாது. அதற்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆசானை தாங்கள் தேடி பிடிப்பது நல்லது. என்ன சுவாமி இது? திடீரென்று இவ்வளவு பெரிய கல்லை தூக்கி போடுகிறீர்கள். ராமானுஜன் பால பாடங்களை என்னிடம் படித்தான். அதன் பிறகு அனைத்தும் தாங்கள்தான் என்ற நிம்மதியாக இருந்தேன். இப்போது திடீரென்று
வேதாந்தத்திற்கு வேறு ஒரு ஆசானை பார்க்கச் சொல்கிறீர்களே? வேதாந்தங்களில் தாங்களும் நன்கு தேர்ந்தவராயிற்றே, தாங்களே அப்பாடமும் எடுக்கக்கூடாதா? தங்களைப் போல் அனுசரணையாக பாடம் எடுப்பவர் யார் இருக்கிறார்கள்? மேற்படி பாடம் எடுப்பதற்கு தாங்கள் மிகவும் பொருத்தமானவர், பொறுப்பானவர். இல்லை சோமயாஜி, அடியேனால் வேதாந்த பாடங்கள் எடுக்க முடியும், அதை அடியேன் மறுக்கவில்லை. ஆனால் ராமானுஜனுக்கு எடுக்கும் அளவிற்கு அடியேனுக்கு சாமர்த்தியமில்லை என்றே தோன்றுகிறது.